ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்கழி திங்கள் அல்லவா, மாதங்களில் மார்கழி, மலர்களில் மல்லிகை, இந்த மாதிரியெல்லாம் இந்த மார்கழி மாதத்துக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் தனுர் ராசி மண்டலத்தில் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 14 வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இதே மார்கழி மாதத்தில் 23/12 புதன் என்ற கிரகம் தனுர் ராசிக்குள் நுழைகிறார். மேலும் 20/12 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் இந்த தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். எனவே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே தனுர் ராசி மண்டலத்தில் குருவின் பார்வையை பெறப்போகிறது. மேலும் ராகு கேது அச்சுக்களுக்குள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சனி என்ற கிரகம் அதே மீனராசியில் இருக்கிறார். மேலும் குரு என்ற கிரகம் வக்ரகதியில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது சிம்ம ராசியை போட்டு வாட்டினது, வதைத்தது, அடித்தது. அதுவும் சும்மா அடிக்காமல் சுழட்டி அடித்தது, குத்து விட்டது. அது எப்படின்னா, மேலோட்டமாக ஒரு நபரை நாம் குத்தினால் அவர் நம்மை திரும்ப குத்தி விடுவார். புனிய வைச்சு குத்தினா அவரால் திரும்ப நம்மை குத்த முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதிகமாக இந்த சிம்ம ராசியில் பாதிக்கப்பட்டது இந்த மகம் நட்சத்திரம். ஏன் சார் பூரம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மகத்துக்கு கேதுவோடைய சாரம் இல்லையா. அப்போது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி. அப்போது 8வது நட்சத்திரமாக இந்த சாட்டர்ன் வருகிறது. அப்போது 17வது நட்சத்திரமாகவும் இந்த சாட்டர்ன் தான் வருவார். அப்போ உங்களுடைய 17வது நட்சத்திரம் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் நமக்கு நித்திய கண்டம். அந்த நித்திய கண்டத்திலேயே அந்த நட்சத்திராதிபதி சாட்டர்ன் வந்து அமர்ந்து உட்காந்து உங்களை சின்ன பின்னமாக்கி விட்டார். சீன் க்ளோஸ், கொலாப்ஸ், பேனிக் அப்படின்னெல்லாம் நம்ம வரிசையாக சொல்லிக்கலாம். ஆனால் இது உண்மை. இதிலிருந்து எப்படி வெளியில் வருவது? கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராங் மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. அப்போது இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு 70 மார்க் -17 வச்சுக்கிட்டா ஒரு 8 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் ஒரு 10 மார்க் நம்ம கணக்கு போட்டால் கூட +80. இப்போ எண்டு ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு +10. அதல பாதாளத்திலேருந்து ஒரு +10ங்கிறதே ஒரு பெரிய விஷயம். என்னென்ன அந்த ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துருவோம். முதல்ல உங்கள் ராசியாதிபதி 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் வந்து அமர்ந்து லாபத்தை பார்க்கிறார். சரி, இப்போ அவர் மட்டும்தான் லாபத்தை பார்க்குறாரா அப்படின்னா, உங்கள் ராசியாதிபதினா நீங்கள். இப்போ நீங்களே உங்களுடைய லாபத்தை பார்க்கிறீர்கள், லாபத்தை ஈட்டுவீர்கள். இந்த லாபங்கிறது நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணணும்னா கூட, இல்லை ஒரு வைத்தியரை பார்க்கணும், ஒரு மருத்துவரை பார்க்கணும், இல்லைன்னா ஒரு அட்வொகேட்டை பார்க்கணும், ஒரு அதிகாரியை பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்றியமையாத தேவை. இல்லானை இல்லாலும் வேண்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன அசைவுக்கும் பணம் வேணும், லாபம் வேணும். அதுக்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த லாபத்தை நேர்மையாக, நியாயமாக, அதாவது நீங்கள் ஒருத்தர் மட்டும் உங்களுடைய முயற்சிங்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாக்குனால், உங்களுடைய பேச்சினால், உங்களுடைய ஆற்றலால், ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி புதன் அவருமே வந்து உங்களுக்கு லாபத்தை பார்க்கிறார். உங்களுடைய வெற்றி, பராக்கிரமம், பேர், புகழ், அந்தஸ்து, பயணம், வீரம், தீரம், இப்போ இதெல்லாம் 3ஆம் இடம் அதிபதி. சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ தொழில், ஜீவனம், அட்ராக்ஷன், ஈர்ப்பு, புத்திசாலித்தனம் குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் புதன் கூட்டணி 11 லாபத்தை.
அப்போ இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. 4ஆம் இடம் உங்களுக்கு குறிகாட்டக்கூடிய இடம் பூமி, சகோதரம், உங்களுடைய வெஹிக்கிள்ஸ், அசையும் அசையாத சொத்துக்கள், பாக்கியம். பாக்கியம்னா ஏதோ ஒரு விஷயம் ஊரில் இருக்கிறது, பூர்வீகத்தில் இருக்கிறது, அது ஒரு பழைய ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். அதனை வாடகைக்கு விட்டு இல்லாத லீஸ்க்கு விட்டு அந்த டெபாசிட்டை எடுத்து உங்கள் லாபத்தை பார்ப்பது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குழந்தை வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, கடனை வாங்கி அனுப்பினேன், இப்போ அந்த இஎம்ஐயை குழந்தையே பார்த்து கொள்கிறார், எனக்கு அந்த பேர்டன் குறைகிறது, அப்போ அந்த கமிட்மெண்ட்டிலிருந்து நான் வெளிவருகிறேன். 5ஆம் இடத்தின் அதிபதி லாபத்தில் போய் அமர்ந்து அவர் சொந்த வீட்டை பார்த்து, குரு செவ்வாய் பார்வை குருமங்கள யோகம், குரு சூரியன் பார்வை உங்களுக்கு சிவராஜ யோகம். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு இந்த 5 கிரகங்களுமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டை, லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கிறது. என்ன தெளிவுனா, வேகமாக போய் சிக்கிறாத, நிதானமாக போ, எந்த இடத்தில் அலர்ட்டாக இருக்கணுமோ அந்த இடத்தில் அலர்ட்டாக இரு. இதுக்கு முன்னாடி வெள்ளந்தியாக வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து வேக வேகமாக போய் இவர்களாகவே இவர்கள் தலையில் நிறைய பிரச்சனைகளை வாரி போட்டார்கள். இப்போ அதிலிருந்து ஒரு தெளிவை உங்களுக்கு கண்டிப்பாக கேது கொடுப்பார். லாபஸ்தானத்தில் குரு, இவர் உங்களுக்கு பாக்யாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, மேலும் புத்திரஸ்தானாதிபதி. இப்போது வழக்கமாக வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அதையெல்லாம் தாண்டி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை சிம்மராசிக்காரர்கள் பெறட்டும், பெற வேண்டும். டச்வுட். ஏன்னா இவர்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது இவர்களை சுத்தமாக ரோஸ்ட் செய்து விட்டது அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் ஏதாவது ஒரு ராஜயோகம் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சீக்கிரத்தில் கிடைத்து விடும். ஏன்னா இந்த அஷ்டம சனிங்கிறது ரொம்ப நாளைக்கு வாலாட்ட முடியாது, வாய்ப்பில்லை பிரதர். ஏன்னா இப்போது எல்லா கிரகமுமே ராகு கேதுக்குள் சிக்க போகிறது. அப்போது தலைவன் ராகு தான், அந்த தலைவனுக்கு குரு பார்வை, இந்த சேட்டனால் வாலாட்ட முடியாது. இதையும் தவிர உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்கக்கூடிய அந்த மார்ஸுங்கிற கிரகம் 6ஆம் இடத்தில் இந்த மார்கழி மாதத்தின் முடிவில் வந்து உச்சமடைய போகிறார். அது உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் பீரியட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ லாபம் உங்களுக்கு பலம் பெறுகிறது. இப்போ இந்த லாபத்தை வைத்து நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து கொள்ளலாம். இது நாள் வரை உங்களை சுழட்டி அடித்தது சாட்டன். அது எப்படின்னா, கடன் கொடுத்தவர் மூலமாக, வம்பு வழக்கு மூலமாக, தோல்விகளாக, அவமானமாக. இனி நீங்கள் இந்த அனைத்து விஷயத்தையும் சுழட்டி அடிப்பதற்கு தயாராகி விட்டீர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் எங்கே கவனமாக இருக்கணும்னா, இந்த செவ்வாய் சனி பார்வை, இந்த ஒரே ஒரு விஷயம்தான். அப்போது செவ்வாய்ங்கிறது இங்கே உங்களது தந்தையையும் உங்களுடைய சகோதரரையும் குறிகாட்டுகிறது. இப்போ இவங்க வந்து ஒருவேளை உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டையோ இல்லைன்னா உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்டையோ கொஞ்சம் பேசாமல் பார்த்து கொண்டால், அதாவது அவர்களை ஏதாவது ஒரு இடத்தில் இரிட்டேட் பண்ணாமல் பார்த்து கொண்டால் அது மட்டுமே போதுமானது. இப்போ என்ன லேடிஸ் எடுத்துக்கோங்க, சகோதரிகள், சிம்மராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் அதிபதி அவருக்கு தனஸ்தானத்தில் பரபரப்பாக இருக்கிறார். வேறு வழி இல்லை. அப்போ தான் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியும். கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்ங்கிறவர் இங்கே குரு பார்வையில் தான் வந்து இருக்கிறார். அப்போ ஒரு பெரிய மைனஸோ ஒரு டென்ஷனோ கிடையாது. இதையும் தவிர இந்த ராசியில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஃபினான்ஷியல் கிரைசிஸிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலகட்டம். குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா படிப்பில் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். ராசி அதிபதி புத்திகாரகன், புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் சேர்க்கை. பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணுவது, பைரவர் வழிபாடு அஷ்டமி திதிகளில் வழிபாடு பண்ணினால் போரும்.
இதில் பதிவின் தொடக்கத்தில் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருந்தேன். இது எந்தெந்த விஷயங்களில் எப்படி அப்படிங்கிறத இப்பொழுது வெகு சீக்கிரத்தில் நாங்கள் இன்னொரு வீடியோவாக வெளியிட இருக்கிறோம், பொதுநலன் கருதி. அதற்காக தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் மார்கழி மாதத்தில் ஒரு நல்ல உச்சத்தை அடைவீர்கள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.